கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? சரியா? முதலாவது இயேசுப்பாவை நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது, அவர் நமக்கு தருகிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா ரட்சிப்பு. சொல்லுங்க, என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுகிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு. வெறும் பாவத்தை மன்னிப்பை பெறுகிறது மாத்திரம் கிடையாது. நம்ம எந்த பாவத்திலிருந்து நம்ம விட முடியாமல் இருக்கிறோமோ, எந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியாமல் இருக்கிறோமோ, அதிலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறது தான் என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை யார் தான் தர முடியும்? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். ஏனென்றால் அவர்தான் அந்த ரட்சிப்பை முழு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் தருவதற்காக அவர் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்திருக்கிறார். அவர் சிலுவையில மரித்து கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாள் என்ன பண்ணிருக்கிறார்? உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். அப்போ அந்த தேவன் அவரை விசுவாசிக்கும் போது, முதலாவது இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் முழு உலகத்தையும் படைத்த தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் பாவத்திற்காகவும் சிலுவையில மரித்திருக்கிறார். அவரை நான் நோக்கி பார்க்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில ரட்சிப்பை தருவார் என்று நீங்க நம்பி இயேசப்பாவை நீங்க விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால், முதலாவது ரட்சிப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். இந்த உலகத்துல விளையேற பெற்றது என்னன்னு சொன்னா ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரட்சிப்பு அது இலவசமானது. அதற்காக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். அப்ப பாருங்க, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால்